மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? போர் சார், தாமரை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ஏன் மாப்பிள்ள? இல்லை, தாமரைக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல் இருக்கிறதும் அவளுக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. சரி மாப்பிள்ள, டாக்டர்கிட்டே கேட்டுருவோம். டாக்டர் அனுப்புவாங்களா இல்லையான்னு தெரியலையே. வாங்க மாப்பிள்ள, இந்த அவங்களே வந்துட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்ல உங்களை பார்க்கலான்னு தான். என்ன விஷயம்? தங்கச்சி தாமரை எப்படி டாக்டர் இருக்கு? இப்போ ஓகே தான் டாக்டர். அப்ப நான் தாமரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலாமா? ஏன் இன்னும் 2 நாள் இருக்கட்டுமே, அப்பதான் கம்ப்ளீட்டா கியூர் ஆவாங்க. இல்ல டாக்டர், இருக்கிறதுக்கு தாமரை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஏண்டா ஹாஸ்பிட்டல் யாராவது ஒருத்தர் தான் கூட தங்க முடியுது, வீட்டுலண்டா எல்லாருமே கூட இருப்போம். அதுவும் பேசி சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நாங்க தினம் ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து காமிச்சிடறோம். நீங்க கொடுக்கற மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம். அதுவும் சரிதான், பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதுவும் நல்ல ட்ரீட்மெண்ட் தான். சரி, நீங்க பில்ல கட்டிடுங்க, நான் டிஸ்சார்ஜ் பண்ண ரெடி பண்ண சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. வாங்க சிஸ்டர். எஸ், தாமரோட டிஸ்சார்ஜ் பில் வேணும். ஒரு நிமிஷம் சார். நீங்க ஆல்ரெடி 1 lakh கட்டிருக்கீங்க. இன்னும் பேலன்ஸ் 60,000 கட்டணும். மாப்பிள்ள எவ்வளவு? ஏற்கனவே 1 லட்ச ரூபா கட்டியிருக்கோம். இன்னும் 60,000 ரூபா கட்ட சொல்றாங்க. மாப்பிள்ள உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட 40,000 ரூபா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் 20,000 ரூபா எடுத்து வரேன். இல்ல மாப்பிள்ள, தாமரை ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவசரத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்படும் பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கேன். இந்த மாப்பிள்ள இதையும் சேர்த்து கொடுத்துருங்க. எதுக்குன்னு போர்ஸ்? நீங்க கொண்டு போய் உங்க முதலாளிட்டே கொடுங்க. தேவையில்லாம எதுக்கு கடனு? கண்ட எடுத்தே யோசிக்காம பேசாம கொடுங்க மாப்பிள்ள. முதலாளி தான் கொடுத்தாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொடுங்க மாப்பிள்ள. இந்த சிஸ்டர். இந்தாங்க சார். தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே. பரவாயில்ல தாமரை, இப்படி ஆயி போச்சேம்மா. உனக்கு வந்தது எனக்கு வந்திருக்க கூடாதா? நல்லா ஓடி ஆடி உழைச்ச பொண்ண நீ விதி உன்னை இப்படி மூலையில முடக்கி உட்கார வச்சிருச்சு. அத்தை, அக்காவுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. எதுக்கு நீங்க இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் டாக்டர் தான் சொல்லிருக்காங்கல்ல. ஆமாமா, ஏதோ நம்ம கெட்ட நேரத்துலயும் கொஞ்சம் நல்ல நேரம். தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. பெரிய அளவுக்கு எதுவும் ஆகாம இந்த அளவோட போச்சேன்னு நம்ம எல்லாரும் மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ஆமா சகல, நீங்க சொல்றது கரெக்டு தான். உண்மையிலேயே நம்ம அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தாமரையோட நல்ல மனசு தான் அவங்களை காப்பாத்திருக்கு. பழைய வளைய சுத்தி வந்த வீட்டுல இப்படி ஒரே இடத்துல முடங்கி கிடக்குற மாதிரி அடிச்சேமா. அதை நினைச்சு பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். பாரு எப்போ உங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கும் போது உங்களுக்கு என்ன கவலை? எல்லா வலியும் கவலையும் காத்தா பறந்து போயிடும் பாருங்க. எனக்கு என்னென்னவோ பிரச்சனை வந்தப்போ எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு முழு சப்போர்ட்டா இருந்தது என் தாமரை தான். இப்ப அதை நான் திரும்ப செய்யற சந்தர்ப்பமா நினைச்சுக்கிறேன் என் தாமரைக்கு. அக்கா, கை கால்லாம் அடிபட்டிருக்கே, ரொம்ப வலிக்குதா? வலியெல்லாம் கூட பரவாயில்ல, இப்படி ஒரே இடத்துல உட்கார மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் ஒரே கவலையா இருக்கு. உன் கையால எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டிருக்குமா, ஆனா இப்போ நாங்க சமைச்ச சாப்பாட்டை கூட உன் கையால எடுத்து சாப்பிட முடியாத நிலைமை ஆயிடுச்சுமா. சரி, எல்லாருமே அதை பத்தியே திரும்ப திரும்ப பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. சகல சொல்றது சரிதான். நடந்தது நடந்து போச்சு. இப்ப கம்பெனி நிலவரம் எப்படி இருக்கு அத சொல்லுங்க. மார்க்கெட்ல நம்ம சரியான நேரத்துக்கு சரக்கு சப்ளை பண்ண முடியல. எதிர்பாராம உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
சேட்டு கேள்விப்பட்டீங்களா? அந்த பாசமலர் கம்பெனிய அதிகாரிங்க சீல் வச்சுட்டாங்களாம். சீல் வச்சுட்டாங்களா? எதுக்கு? மெஷின்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு சுங்கவரி கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பணம் கட்டின மாதிரி போலி ரசீது வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாக்கிறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரி இருந்துச்சு அந்த தாமரை. அந்த பொண்ணு அரசாங்கத்தை ஏமாத்துச்சு. சேட்டு, நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? எனக்கு தர வேண்டிய ஆர்டர் அந்த பாசமலர் கம்பெனிக்கு கொடுத்தீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் வேற ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன அமௌண்ட் உங்களுக்கு திரும்பி வர போறது கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சேட்டு. கம்பெனி அதிகாரிங்க சாத்தினதும் குழப்பத்துல 2 வீலர்ல போயிட்டு இருந்த தாமரை ஆக்சிடென்ட்ல மாட்டி அட்மிட் ஆகி இப்பதான் வீட்டுக்கு போயிருக்கா. இனிமே அவ கம்பெனி நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. வேணும்னா போய் தர வேண்டிய பணத்தை கேட்டு பாருங்க. அவங்க எங்க கொடுக்க போறாங்க? பணம் தரல நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? நேரா அந்த தாமரையை பாப்பேன். பார்த்து பணத்தை உடனே கொடுன்னு கேட்பேன். சேட்டு, ஏன் இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? பணத்தை சீக்கிரம் கொடு, இல்லனா போலீஸ் கோர்ட்டுன்னு போவேன்னு சொல்லு. சரி, அப்படியே சொல்றேன். பணத்தை வாங்கினதும் நேரா என் கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கொடுங்க, நான் சப்ளை பண்றேன். நான் அப்பவே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? நல்லவங்க பேச்சு கேட்காம போனா இப்படிதான் மாட்டிக்கணும். மன்னிச்சுக்குமா, நான் தப்பன்ட்டேன். நான் இப்பவே போறேன். அவ்வளவு விட மாட்டேன். எப்படியாவது என் பணத்தை வசூல் பண்ணிட்டு இங்க வரேன். வாங்க சேட்டு, உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க சேட்ஜி. எல்லாம் கேள்விப்பட்டேம்மா. கம்பெனி அதிகாரிங்க இழுத்து மூடிட்டாங்களாமே. ஏமா இப்படியா பண்ணுவீங்க? வெளிநாட்டுல இருந்து வாங்கின மிஷினுக்கு வரி கட்டாம இருந்திருக்கீங்க. போலி ரசீதை காமிச்சு அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க? இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயமே இல்லம்மா. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாமே எங்களால சரி பண்ணிட முடியும். அதெல்லாம் இருக்கட்டுமா. பாசமலர் மசாலாவுக்கு அட்வான்ஸா பணம் கொடுத்துருந்தேன்ல, அதை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. நான் ஏடிஆர் மசாலா கம்பெனிக்கு மறுபடியும் போயிடுறேன். நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? சேட்ஜி, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு போனா எங்க கம்பெனி பேர் கெட்டு போயிடாத. இல்ல சேட்டு, எதிர்பாராத விதமா தாமரைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுனால எங்களால பிசினஸ்ல சரியா கவனம் செலுத்த முடியல. இப்பதான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் சேட்டு. நீங்க கொஞ்சம் நம்பிக்கையோட பொறுமையா இருங்களேன். இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயமே இல்லம்மா. உங்ககிட்ட கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. இப்படி பிடிவாதமா பேசுறீங்களே. சரி, உங்க பணத்தை எப்படியும் நாங்க திருப்பி கொடுத்துறோம். ரொம்ப இழுத்தடிச்சு அலைய விடாதீங்கம்மா. அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி ஆயிடும். அப்படிலாம் எதுவுமே ஆகாது சேட்ஜி. உங்க பணத்தை நாங்க சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துருவோம். நம்பி போறேம்மா. சீக்கிரம் என் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிருங்கம்மா. நான் வரேன். தாமரை, பார்க்ல கொஞ்ச நேரம் உட்காருப்பா. தாமரை, என்னப்பா இது? எதுக்காக அழுதுட்டு இருக்க? எல்லா விதியும் நினைச்சு மனசை தேத்திக்கப்பா. அண்ணா, ஏன்னா இந்த விதி நம்ம குடும்பத்தை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்தணும்? ஏதோ ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா சமாளிக்கலாம். வாழ்க்கையே இப்படி பிரச்சனையாவே இருக்கேன்னு. ஏப்பா இப்படி விரத்தியா பேசுற? என்னென்ன பேச சொல்றீங்க? எவ்வளவோ பிரச்சனையை சமாளிச்சு இப்பதான் ஒரு தொழிலை தொடங்கி நடத்த ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
ஏப்பா என்னப்பா இப்படி பேசுற? உனக்கு எதுவுமே ஆகலப்பா. ஒவ்வொருத்தனுக்கு வர பிரச்சனையை பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் தான்ப்பா. எதையும் பெருசுப்படுத்தாத. பார்ப்பா தாமரை, கடவுள் நம்ம பக்கம் இருக்க போயிட்டேன், தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு. ஏப்பா ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வரப்ப வந்த பொண்ணாப்பா நீ. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க நீ இப்ப 4 பேத்துக்கு வழிகாட்டுற மாதிரி வளர்ந்துருக்க. பிரச்சனையாகி குழப்பத்தில் இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ஆறுதலா இருந்து துணிச்சலான வார்த்தையில சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்க. நீ எனக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்லி அண்ணன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? ஏப்பா இப்ப போய் நீ தடுமாறி உட்காரலாமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. தாமரை, நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாதுப்பா. தாமரை, நம்ம சின்ன வயசா இருக்கிறப்பவே நம்ம அப்பா அம்மா சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த நேரத்துல நான் திக்கு தேச தெரியாம தாப்ப இருந்தேன். மொத்த உலகமே இருண்டு போச்சு. அப்ப எனக்கு ஆதரவா இருந்தது என்னோட நம்பிக்கையும் நான் உன் மேல வச்சிருந்த பாசம் தாப்பா. தாமரை, வாழ்க்கையில எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கவே கூடாதுப்பா. பாருப்பா, புள்ளிக்கு பயந்த கல்லு சிலையாகாதுன்னு சொல்லுவாங்கப்பா. அதே மாதிரி பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து ஓட ஆரம்பிச்சோம்டா அந்த பிரச்சனை நம்மளை வாழ்க்கை பூரா வேட்டிகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை நம்ம தைரியம் எடுத்து போராட ஆரம்பிச்சிட்டோம்டா பிரச்சனைக்கான தீர்வை நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும்ப்பா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நம்மளால சமாளிக்கவே முடியும். உன்னாலேயும் முடியும்ப்பா. நீ அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் தாப்பா அந்த உலகம் நீ பார்த்து சிரிக்கும் கேலி பண்ணும். அப்புறம் நீ 2வது அடி வைக்கிறப்ப கைதட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் மட்டும் இழந்துடவே கூடாதுப்பா. எந்த படுபாவியோட கொல்லிக்கண்ணு பட்டுச்சோ தெரியலையம்மா. இப்படி ஆயிடுச்சு. நல்லா ஓடி ஓடி உழைச்ச பொண்ணு இப்படி முடக்கி மூளையில உட்கார வச்சுட்டானுங்களே. எந்த பாவி இப்படி பண்ணாலும் அவன் நல்லா இருப்பானா? நாசமா போற அவன் கை கால விளங்காம போய். இவ எதுக்கு மறுபடியும் இங்கே வந்துட்டு இருக்கா? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில எதிரின்னு ஒருத்தங்க இருந்தாதான் அந்த வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். எதிரி இல்லாத வாழ்க்கை சர்க்கரை இல்லாத காஃபி மாதிரி கசப்பாதான் இருக்கும். அதான் உன்னை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடலாம்ல. பாம்பு பசி கழுதுச்சுன்னு தவளை தண்ணி கழுதுச்சான். உன் ஓனாய் தந்துரும்ல எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. அத்தை, எதிரி எப்பவும் எதிரியா இருக்கிறது இல்ல, நட்பு எப்பவும் நட்பாவும் இருக்கிறது இல்ல. யாரு வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு சொல்றதுதான் மரியாதை.
நீங்க உள்ள போய் சேர் எடுத்துட்டு வாங்க, அவங்க உட்காரட்டும். பரவாயில்ல பரவாயில்ல, என்னை யாருமே சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு வியாபாரி, உங்களை விலைக்கு வாங்கணும்னு நினைப்பேன். நீங்க எனக்கு சரிப்பட்டு வரலன்னா மிரட்டுவேன். பதிலுக்கு நீங்களும் என்ன மிரட்டினா நான் சரண்டர் ஆயிடுவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தினமும் உங்களை எதிரியா நினைச்சு நினைச்சு இப்ப உங்க மேல எனக்கு ஒரு பிரியமே வந்துருச்சு. இப்ப நான் இங்க வியாபாரியா வரல, விருந்தாளியா வந்திருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், வியாபாரத்துக்குன்னு ஒரு ராசி இருக்கு, அத பத்தி உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ எங்களுக்கு நல்லது செய்ய வந்த மாதிரி தெரியலையே. எங்களை நலம் விசாரிக்கிற சாக்குல நாடி பிடிச்சு பாக்குற மாதிரி தான் தெரியுது. மறுபடியும் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்படிதான் தாமரை, உங்க அண்ணன் பூவரசு உன் ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம்னு என் வீட்டுக்குள்ள புகுந்து உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி நீதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் மகன் கழுத்தை அறுத்துருவேன்னு என் புள்ள கழுத்துல கத்திய வச்சு என்ன மிரட்டினாரு. ஏன் தாமரை, என் முகத்தை பார்த்தா கொலகாரி மாதிரியா இருக்கு? உன் ஆக்சிடென்ட்டுக்கு நான் காரணம் இல்ல, உங்க அண்ணன் தான் காரணம். உங்க அண்ணனோட கைராசி தான் காரணம். சரிம்மா, கருணைக்கு சொந்தக்காரிய, நீ வந்த ராசி என்ன ராசின்னு சொல்லிட்டு போ. நீ நிக்கிற இடம் பத்திக்க போகுது. இருங்க அத்தை, அவங்க என்னதான் சொல்ல போறாங்கன்னு பாப்போம். வேற என்ன, உங்க அண்ணனை பத்தி தான் சொல்ல போறேன். உங்க அண்ணன் ஒரு கைராசி இல்லாதவரு, அவரு தொட்டது விளங்காது. நீ புதுசா திறக்கணும்னு நினைச்ச ஆபீசர் உங்க அண்ணன் தான் ரிப்பன் வெட்டி திறந்து வச்சாரு. இப்ப என்னாச்சு, கவர்மெண்ட் சீல் வச்சு மூடு விழா நடத்திட்டாங்க. அதோட நின்னுச்சா? அந்த கம்பெனியை நடத்த வேண்டிய நீயும் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைஞ்சு போய் கிடக்குற. மூட்டை தூக்கி வாழற கஷ்டக்காரனுக்கு பாரம் தூக்குறது வேணா ராசியா இருக்கலாம், ஆனா பாசமலர் கம்பெனிக்கு உங்க அண்ணன் ராசிக்காரனே இல்ல. அதனால உங்க பாசமலர் அண்ணனை ஒதுக்கி வைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உன்னையும் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஏய், அந்த பழத்தை கொடு. இந்தா, இந்த பழத்தை சாப்பிட்டு தெம்பாரு. எங்களை பத்தி நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க அண்ணனை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. இத நான் சொல்லலமா, உங்க அண்ணன் தாலி கட்டின பொண்டாட்டி கோகிலா தான் சொல்றா. அதத்தான் நான் உன்கிட்ட இப்ப சொல்றேன். ஏமா, உனக்கு ஏதாவது கூறு இருக்காமா? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, கோவத்துல ஏதாவது பேசிருப்பாங்க, அது அப்படியே இங்க வந்து கோழி முட்டிக்கிட்டு இருக்கிற. நரிக்கு நாட்டாம கிடைச்சா கிடைக்கு 2 ஆடு கேக்குமா? அந்த மாதிரில இருக்கு நீ வந்து சொல்றது. இது பாருமா, எங்க கம்பெனிய மூட வச்சது, என் மருமவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி இப்படி கைய கால முடக்கி உட்கார வச்சது, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஆனா அத மட்டும் நாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு வெய்யே, அவளே அப்ப அவங்களுக்கு இருக்கு சங்கு. பாரு, நீ பணத்தை எடுத்துட்டு வந்த வழியை திரும்பி போ, அதான் உனக்கு நல்லது. நலம் விசாரிக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க ராசிக்கார அண்ணன் எனக்கு நிறைய பழம் வாங்கி கொடுத்திருக்காரு, அதை சாப்பிட்டாலே எனக்கு போதும். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் உனக்கு நல்லது சொல்லி திருத்தலான்னு வந்தேன், நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. இந்த பாரு, நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் தாமிரபரணி தண்ணியை குடிச்சு வளர்ந்தவ. நீ நலம் விசாரிக்க வந்ததுனால உன்னை இத்தோட விடுற. ஒரு நிமிஷம் இருவேன். இந்தாடி அம்மாவும் போட்டு உன் வாயில போட்டு பூட்டு. இந்தா, தூக்கி எரிஞ்சிட்ட போற. இந்தாடி, இந்த பொறுக்கிட்டு போ. விடுங்க அத்தை. பின்ன என்னமா அவ அப்படி பேசிட்டு போறா? இன்னொரு தடவை வரட்டும், பாத்துக்கிறேன். நம்ம கம்பெனியை இழுத்து மூடுறதுக்கு காரணமான அந்த புவனேஸ்வரி மட்டும் நீ சும்மா விட்டுறக்கூடாது. கண்டிப்பா நீ அவளை தண்டிக்கணும். எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு.